ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட மச்ச சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு. எப்படி நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கத்திரிக்காய்க்கு ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் போட்டு அரைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 12 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதில் 4 பச்சை மிளகாய் இந்த சைஸ்க்கு எடுத்துருக்கோம், இதையும் போட்டுக்கோங்க. 7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இந்த விழுதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு அரைக்கிறோம் இல்லைங்களா, இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் பாலை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்காக தண்ணி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த தேங்காய் பாலையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அழகாக பொடியாக கட் பண்ணி உள்ளே இருக்க ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லா கத்திரிக்காயும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம். அரைச்ச விழுது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேங்காய் பால் போட்டு நான் அரைச்சிருக்கேன். நம்ம தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த தேங்காய் பால் குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் இது எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் பாலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே இப்படி கத்திரிக்காயில் எல்லா பகுதியிலையுமே இந்த பச்சை மிளகா, காரம், உப்பு இது எல்லாமே இதில் உரைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்டஃபிங் பண்ணிடுங்க. பாருங்கள், கத்திரிக்காயில் எல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதில் எல்லாமே நல்லா பெரட்டி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். அதாவது புளிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டு பொரியிட்டோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இதிலே 2 பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம். ஒரு எனக்கு கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 நிமிஷம் மட்டும் அப்படியே தட்டை மூடி வைக்கலாம். இதை பெரட்ட வேண்டாம். நம்ம பெரட்டி செஞ்சோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் என்னாகும், வெளியில் வந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். இப்போ இன்னும் 1 நிமிஷம் இப்படி தட்டை வச்சு மூடி வைக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயை இந்த பக்கம் திருப்பி விட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ரெட் சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பெரட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா அந்த மசாலெலாம் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலோடு சேர்த்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ இன்னும் 1 நிமிஷத்துக்கு இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வைப்போம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுடலாம். அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை இதில் ஊற்றுவேன். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். லேசாக ஓப்பன் பண்ணி மூடி வைப்போம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் தேங்காய் பால்லேயே இந்த கத்திரிக்காய் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம்.
இப்போ ஓப்பனில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா முழுசாக சூப்பராக வெந்துருச்சு. நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசால் வரைச்சி நல்லா ஜம்முன்னு இருக்கு. பாருங்க, கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. இது இடியாப்பம், ஆப்பம், தோசை இதெல்லாம் வச்சுட்டு கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். புலாவெல்லாம் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமான சுவையில் அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு தேங்காய் பால் கத்திரிக்காய் குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.